சூப்பராக அந்த பாட்டு. லுக் அப் டியூன்னு பாரி ரொம்ப வயசானவன் கிட்ட உண்மை தானே? யோ மாமி, ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, பரத் ப்ளீஸ் ஜாயின் தேம் ஆன் ஸ்டேஜ். அது எப்படி நீங்க உட்காரலாம், தனியா இருக்க முடியாது கேங்க விட்டு உங்களால. ஒரு 15 கிலோமீட்டர் அண்ணாந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி ஒரு சட்டை தான் போட்டு வந்திருக்கா போல. வாட்ஸ்அப் குரூப்ஸே அவ்வளோ குரூப்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு பேரையும் கேட்டால் அவ்வளோ அற்புதமா இருக்கும் குரூப் நேம். என்ன கொடுமைனா சார், நான் 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாய்ஸ் படம் பார்த்தேன் சார். ரொம்ப பீத்திக்காத. நானும் அப்போ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அது 17 வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்சி வந்து சொன்னாங்கன்னா கூட ஓகே. புத்தின பீஸ்லாம் எங்கிட்ட வந்து சார் நான் 11th 10th படிக்கும்போது பார்த்தேன் சார் உங்கள் படம், அப்போ பார்த்தேன் சார்பானுங்க. அதில் 2 விஷயம் எனக்கு ஒன்று, நானும் அப்போ 11th தான் படிச்சுட்டு இருந்தேங்கிற ஃபீல் வரும். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து இந்த மூத்த கலைஞர் ஃபீலில் வந்துட்டு நானும் 12th படிக்கும் போது நான் காதல் பார்த்தேன் சார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு மூத்த கலைஞர்கள் ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் தேத்திக்கணும், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நம்மளுக்கு சங்கர் சார் அப்போவே கொடுத்துட்டார் வாய்ப்பை. ஸோ அதனால சொல்கிறேன். பட் எனிவேஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு மாதம் தான் சிசிஎல்ல வந்துட்டு நாங்களாக இருக்கிற அந்த ஒரு 1 month அது ஃபுல் பாய்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பிடிச்ச 2 விஷயம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ப்ளஸ் கிரிக்கெட் ஆடுறது. அண்ட் தேங்க்யூ கலை. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதவ், திஸ் இஸ் யோர் ஃபங்க்ஷன் as well, பிகாஸ் ஆதவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு காளிதாஸில் வந்துட்டு ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட்டை நடிச்சிருப்பாப்பில் என் கூட சேர்ந்து. ஸோ அதனால் லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.